தமிழகத்தில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் வணக்கம். 2 நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. முக்கியமாக அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் 9ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதாவது இன்று முதல் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 41 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. மழைக்கான அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி 8ஆம் தேதி தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல 8ஆம் தேதியும் கூட தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடை மழை என்பது தொடங்கி பல்வேறு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது பெய்து வரக்கூடிய நிலையில் கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே விடுத்திருந்தது. அந்த வகையில் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அந்த லேசானது முதல் மிதமான மழையை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இன்றும் நாளையும் வெப்ப அலை என்பது தமிழகத்தினுடைய வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அந்த வெப்ப அலை என்பது நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.